பூனைகளுக்கு இருக்கக்கூடிய 3 வித்தியாசமான பழக்கங்கள் வாங்க பார்க்கலாம். நம்பர் 3, பொதுவா பூனைங்க முன்னாடி இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு போய் வச்சீங்கன்னா உடனே அது கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த பாக்ஸுக்குள்ள போய் ஒளிஞ்சிக்கும். ஈவன் அந்த பாக்ஸுக்குள்ள எவ்வளவு சின்ன ஸ்பேஸ் இருந்தாலுமே சரி. இதுக்கான காரணம் பூனைங்க எப்பவுமே ஓபனான ஸ்பேஸ்ல இருக்கிறத ரொம்பவே ஆபத்தான இடமா பார்க்கும். அதனாலதான் பூனைங்க அடிக்கடி கட்டில போய் ஒளிறது, சேரு கட்டில ஒளிறது, ஏதாவது குட்டியான டப்பா கிடைச்சா அதுக்குள்ள போய் ஒளிஞ்சிக்கிறதுன்னு எப்பவுமே அலாட் ஆறுமுகமாவே இருப்பாப்ல. நம்பர் 2, வீட்டுல வளர்க்குற பூனைகள் எல்லாம் வீட்டுல சோறு போடுறது பத்தாதுன்னு வெளியே போய் ஓனா பள்ளி பாம்புன்னு எதையாவது கடிச்சு தூக்கிட்டு வந்துரும். இதுல ஹைலைட் என்னன்னா அந்த உயிரினம் சாவர வரைக்கும் அது கூட விளையாடிட்டு சத்ததுக்கு அப்புறம் அப்படியே வீட்டுக்குள்ள விட்டுட்டு போயிடும். இதுங்க ஓனா பள்ளி பாம்புன்னு பிடிக்கிறதுக்கு ஏதாவது பர்ஸ் செயின் மோதிரம்னு பிடிச்சா கூட நம்மளுக்காவது யூஸ் ஆகும். நம்பர் 1ங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க லைஃப்ல ஒன் டைமாவது பூனைகளை வளர்த்திருக்கீங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணி கமெண்ட்ல ஒரு ரெட் ஹார்ட் போடுங்க. இல்லப்பா எனக்கு நாய்கள் தான் ரொம்பவே பிடிக்கும்னு சொல்றீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட்ல ஒரு ப்ளூ ஹார்ட் போடுங்க. பார்க்கலாம் எத்தனை பேர் கமெண்ட் பண்றீங்க. நம்பர் 1, பொதுவா பூனைகள் எல்லாம் தான் வளர்க்குற ஓனர் கிட்ட இந்த மாதிரி தலைய வச்சு ஒராசிக்கிட்டே இருக்கும். நம்ம நினைப்போம் அந்த பூனைங்க ஏதாவது சாப்பாட்டுக்கு